கால்ல என்ன கெட்டு கால்ல இப்ப 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன அடிபட்டு பத்துக்கு மம்பட்டி பட்டு. சரி. பைப்பு கீழே கிடந்தது போன வருஷம் போட்ட வாழையில. அது வந்து மம்பட்டி வாங்கி வெட்டுவோமா? ஆமா. வெட்ட சொல்ல அதுல பட்டு துள்ளி கால்ல பட்டு பத்துக்க. ஐயோ. அதுல மண்ணு இன்னும் ஏறிச்சுனாக்கி ரொம்ப புண்ணாயிரும் பத்தியா? ஏற்கனவே இப்ப வரப்பு வெட்டு லீவ் போட்டு கிடக்குது என்ன வீட்டுல. லீவ் போட்டு கிடந்தா நம்ம குடும்பத்தை யாரெல்லாம் பாக்கா? நமக்குதான் எந்த பென்ஷனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வேற காப்பீடு எதுவுமே கிடையாது. ஆமா. விவசாயிக்குனாலேதான் எதுவுமே கிடையாது. அதனால நம்ம தான் பாதுகாத்துக்கிடணும் பாத்துக்க. சரி சரி. பைய துணி எல்லாம் கட்டி இன்னைக்கு வேலையை ஒப்பேத்தியாச்சு. ஆமா. நடுவே நேரம் அவ்வளவு மழை நேரம் பத்தியா தொழி இளிமா ஆயிருது. சீக்கிரம் ஆறாது. அதனாலதான் துணியை கட்டிட்டு வேலை பாக்குது. சரி சரி. அவரு என்ன செய்தாரு? என்ன செய்தாரு? வேலை முடிஞ்சிட்டு மம்புட்டிய சுரண்டு கொஞ்சம் கலப்பா இருக்கு. கொஞ்சம் உட்கார்ந்து எஞ்சி போனா நல்லா இருக்குன்னு படுத்து தூங்கிருங்க பாருங்க. ஒருத்தன் போறான் பாரு, கல்லம் போறான் பாரு. கல்ல மாடுற. ஆமா. வேலை முடிஞ்சதும் ஒத்தையா போயிடும் பாத்துக்க. வேலை ஆரம்பிக்கும் போது மொத்தமா வரவன வேலை முடிஞ்சிட்டா. ஏன்னா நம்ம கிட்ட வந்தாக்கி நமக்கு 2 கண்ணு வெட்டி தர வேண்டியது இருக்கும். ஆமா. நைசா தோல்ல மம்பட்டி போட்டு ஓடிடுவான. மாடு புனையில அடிப்பாங்களா? ஆமா. அவுத்து விட்டோன்னு ஒவ்வொரு மாடா எப்பண்டா தெரிச்சு ஓடுற அதே மாதிரி ஒவ்வொரு ஆளா தெரிச்சு போயிட்டாங்க. சரி பாப்போம்.